பட்ஜெட் ஃபோனில் அமோலட் ஸ்க்ரீன், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பியூரான குப்பை ஆப்லாம் இல்லாத நல்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட ஃபோன் கொடுத்துருக்காங்க லாவா. இது என்ன மாடல், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, இது என்ன விலை, இந்த ஃபோன் யார் யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். லாவா போல்டு 2 அப்படின்ற பட்ஜெட் 5G ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் 19ஆம் தேதியிலேருந்து விற்பனைக்கு கிடைக்கிற இந்த ஃபோன் என்ன ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 7060 அப்படின்ற ப்ராசஸரில் ஆப்ரேட் ஆகுது. இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ப்ராசஸராக இருந்தாலும் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் இந்த விலைக்கு ஒரு 5 லட்சம் கிட்ட ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாம். இந்த ஃபோனில் 6.67 அங்குல ஃபுல் ஹெச்டி அமோலட் ஸ்க்ரீன் இருக்குது. இது 120 Hz வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இந்த லாவா போல்டு 2ல் 50 மெகா பிக்சல் முக்கிய கேமரா இருக்குது, 8 மெகா பிக்சல் தற்பட கேமரா இருக்குது. ரேம் 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வருது. பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 33 வாட் வரைக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணலாம். இதில் கைரேகை மானி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்டிஸ்பிளேயில் இருக்குது. இந்த வேலையில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுக்கறது பெரிய விஷயம்தான். இந்த ஃபோன் IP64 ரேட்டிங்கோடு வருது. இது ஆண்ட்ராய்டு 15 தான் ஆப்ரேட் ஆகுது, 16 இல்லை. பட் இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இதில் ப்ளோட்வேர் இருக்காது, ஆடெல்லாம் பாப்பப் ஆகாது. ப்ளூடூத் 5.3 இருக்குது. இந்த ஃபோனில் ஒரே ஒரு வேரியண்ட் தான் இருக்குது. 6 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை இன்ட்ரோடக்டரி ப்ரைஸ்னு போட்டு 13,000 ரூபா போட்டிருக்காங்க. இந்த 13,000 ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் நிறைய ஃபோன்ஸ் வெறும் LCD ஸ்க்ரீன் கொடுக்குறாங்க. இல்லைனா செல்ஃபி கேமரா 20,000 ரூபா 19,000 ரூபா ஃபோன்லேயே வெறும் 5 மெகா பிக்சல்லாம் கொடுக்குறாங்க. அப்படின்போது இதில் அமோலட் ஸ்க்ரீன் 120 Hz ப்ளஸ் 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 50 மெகா பிக்சல் மெயின் கேமராலாம் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். இந்த லாவா போல்டு 2 யாருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது பேரண்ட்ஸ், வயசானவங்க, இல்லை 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் இது பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இதில் குப்பை ஆப்பெல்லாம் கிடையாது, விளம்பரம்லாம் பார்க்காது. அதனால் எதை டச் பண்ணிடுவோம், எங்கே போயிடும் அப்படின்ற மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. ரெண்டாவது, அஃபிஷியலாக ஃபோன் பயன்படுத்துகிறவங்களுக்கு நல்ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கணும், ஒரு ரிலையபிளான சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபோன் பொருத்தமாக இருக்கும். மூணாவது, ஜென்ரலாக கண்டென்ட் வியூ பண்ணுறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும். இது யாருக்கு பொருத்தமாக இருக்காதுன்னு பார்த்தோம்னா, கேமிங் ஃபோக்கஸ்டாக இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் ஹை அண்ட் கேம்ஸ்லாம் ஆட முடியாது. நல்ல கேம்லாம் ஆடணும்னா ஒரு 20,000 ரூபா ரேஞ்சிலாவது போனால் தான் ஃபோன்ஸ் இருக்கும். அப்படின்றதால கேமிங் ஆடுறவங்க இந்த ஃபோனை தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி ரொம்ப நேரம் அவுட்டோர் ஆக்டிவிட்டியில் இருக்கிறவங்க, அதாவது இந்த கிக் ஒர்க்கர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இல்லை மார்க்கெட்டிங்கில் இருக்கவங்க, வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு இது 5000 mAh பேட்டரி தான் இருக்குது. அப்படின்றதால இந்த வேலையில் 6000 7000 mAh பேட்டரிலாம் வருது. அதோட பேட்டரி லைஃப் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால் ரொம்ப நேரம் அவுட்டோரில் இருக்கவங்க, நடுவில் சார்ஜிங் எல்லாம் போட முடியாது அப்படின்ற கண்டிஷனில் இருக்கவங்க இந்த ஃபோனை தவிர்க்கிறது நல்லது. லாவா ஃப்ரீ ஹோம் சர்வீஸ் கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. லாவாவுக்கு எல்லா டவுன்லேயும் சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு தெரியல. ப்ராபப்ளி Tier 1 Tier 2 சிட்டிஸ், அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, இந்த மாதிரி பிளேசஸ்லாம் இவங்களுக்கு நல்ல சர்வீஸ் சென்டர் இருக்கும். அதனால் இவங்க சர்வீஸ் சென்டர் இருக்கா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு, முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல சாஃப்ட்வேர் சப்போர்ட் வேணும், ஒரு அப்டேட்ஸ் நிறைய கொடுக்க மாட்டாங்க அப்படின்னாலும் விளம்பரம்லாம் பாப்பப் ஆகாது. அப்படின்றதால ஒரு தூய ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும்னு நினைக்கிறவங்க, பேரண்ட்ஸ், சில்ட்ரன், அதுக்கப்புறம் அதாவது முதியோர்கள், குழந்தைகள், அது மாதிரி ஒரு அஃபிஷியலாக பயன்பாட்டுக்கு ஃபோன் பயன்படுத்துகிறவங்க இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுறது நல்லது. இது ஏற்கனவே லான்ச் ஆன லாவா பிளேஸ் அமோலட் 2ஓட ரீபிராண்டட் வெர்ஷன் தான். அதனால தான் இவங்களால் இந்த விலைக்கு கொடுக்க முடியுது. ரெண்டாவது, ப்ராசஸரும் ஒரு 2-3 வருஷம் பழசான மீடியாடெக் டிமென்சிட்டி 7060 ப்ராசஸர். அதனால் இந்த 13,000 ரூபா விலையில் இவங்களுக்கு அமோலட் ஸ்க்ரீன், இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் கொடுக்க முடியுது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் பயன்பாடு உங்களுக்கு பொருத்தமாக இருந்தால் நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறத கன்சிடர் பண்ணலாம். நான் சரவணன், இது மொபைல் அனலிஸ்ட் தமிழ். ஆசைக்கு அறிந்து கொள்வோம், தேவைக்கு வாங்குவோம்.